இப்போ வரைக்கும் நான் லைஃப்ல இருக்க எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, இப்போ சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஒரு ரீடிங் ஹேபிட்டை வந்துட்டு கல்டிவேட் எவ்வளோ ஏர்லியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக பண்ணிக்கிட்டா அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் புக்ஸை வந்துட்டு படிக்கும்போது நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீப்புளாகவும் இருப்போம், டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்தோட திங்ஸை வந்துட்டு பார்ப்போம், ஒரு புது மனுஷனாக இருக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ வாஸ்டாக ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டராக நம்மளுக்கு வந்துட்டு இது கிடைக்கும், எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் எப்பயுமே பீப்புளை வந்துட்டு ஒரு ஜென்டில் ஹேண்டோட ஒரு ஜென்டில் டச்சோட டீல் பண்ணுறது வந்துட்டு பெட்டர் தென் பீயிங் டஃப் வித் தம். நம்ம வந்துட்டு எவ்வளோ பாசிட்டிவாக இன்னும் பீப்புளுக்கு வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோமோ அதை வச்சு அவங்க வந்துட்டு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இன்னொரு ஒரு பர்சன் வந்துட்டு நம்மள்கிட்ட டஃப்பாக நடந்தால் அவங்கள்ட்ட போய் நம்ம வந்துட்டு ஜென்டிலாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. டஃப்பாக இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து டஃப்பாக இருக்கணும், ஆனால் நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் வந்துட்டு ஜென்டிலாக இருக்கணும். அண்ட் ஆஸ் அ சைல்டு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ எவ்வளோ திங்ஸ் வந்துட்டு புதுசாக பண்ண முடியுமோ, எவ்வளோ புது எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு கிராஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ இப்போ மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஸ்டடீஸ் அதுலேயே ஸ்பெஷலைஸ்டாக திங்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ இது வந்துட்டு சில்ட்ரனாக பண்ணால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் இது கிடைக்கும். ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு டூ தட். ஸ்டூடெண்ட்ஸாக வந்து என்னோட ஒப்பீனியனில் வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள். நம்ம சொல்ல போனோம்னா we are the average of the 5 people that we interact with most. அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ஆம்பிஷன்ஸ் வச்சுருக்காங்களோ, என்ன மாதிரி நடந்துக்கிறாங்களோ, என்ன மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்கோ அதை பொறுத்த மாதிரி தான் நம்மளும் நிறையா விஷயங்களை வந்துட்டு செய்வோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்துட்டு ப்ராப்பராக கல்டிவேட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம எப்பயுமே கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும். why, when, how, where, what அப்படிங்கிற இந்த எல்லா கொஸ்டின்ஸையுமே எஸ்பெஷலி how and why அப்படிங்கிற 2 கொஸ்டின்ஸுமே எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கணும். ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் இன் லைஃப் வந்துட்டு கற்றுக்கிறது, புது திங்ஸை கற்றுக்கிறது வந்துட்டு இஸ் நாட் பாசிபிள் இஃப் வி டோன்ட் கொஸ்டின் வாட் வி ஆர் டோல்ட். அண்ட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இந்த மாடர்ன் ஏஜில் வந்துட்டு when things are more available than in my childhood, don't do drugs, alcohol, cigarettes or even other recreational drugs வந்துட்டு யூஸ் பண்ணால் you will completely waste your childhood. That's something that I have seen some of my friends get into and people with so good potential wasting their lives on. So அது வந்துட்டு I think it was worth mentioning. And youth, ஒரு யங் அடல்ட்டாக ஒரு அடலசென்ட்டாக நம்ம வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். we will start rebelling against the system because a lot of things will look stupid and they will be redundant and we will want to express our righteous indignation over that. அந்த டைமில் வந்து நம்ம you have to behave in such a way as though your younger brother or your younger sister is seeing you the whole time. அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணி அப்போ வந்துட்டு நம்ம எப்படி நடந்துப்போமோ, நம்ம வந்துட்டு ஒரு குட் ரோல் மாடலாக எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமோ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தோம்னா we will be golden, will be perfect. That is how எப்பயுமே நம்மளோட நடத்தை வந்துட்டு ஒரு நம்மளோட சிப்லிங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக இருந்தால் இதை செய்வோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு செய்யணும்.
அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஈஸியாக ஷார்ட்கட்ஸ் டு மேக்கிங் மணி, பான்சி ஸ்கீம்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க டியூரிங் திஸ் டைம். ஒரு திங் என்ன நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்துட்டு 10 ரூபா ஏர்ன் பண்ணாலும் அதை வந்துட்டு ஏர்ன் பண்றது வந்து 100 ரூபாய ரோட்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறதோட பெட்டர். ஸோ நம்ம வந்து ஒரு யூத்தா இருக்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணிக்கணும். அட் தட் டைம் நம்ம வந்துட்டு நம்மளோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தோணும். அந்த டைம்ல வந்துட்டு we should not go into a negative way of doing these things. ஏன்னா அந்த ஷார்ட்கட்டை வந்து பண்ணிட்டா அதுக்கப்புறம் doing it the hard way வந்துட்டு will become incredibly difficult and that will ruin our life. And correct partners வந்துட்டு choose பண்றது, correct friendships, correct relationships, and figuring out what you deserve and what you need out of life வந்துட்டு think பண்ணி செய்யறது வந்துட்டு ரொம்ப important at this stage. And it very much all the time means the difference between success and failure. As an adult, choose your friends wisely. அது வந்துட்டு ரொம்ப important as an adult. Once again, நம்ம வந்துட்டு சோஷியல் க்ரீச்சர்ஸாக இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். அண்ட் ஆஸ் அடல்ட்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ்வலாக ஒரு ஃப்ரெண்ட் மேக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள லூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து சில்ட்ரனாக இருக்கும்போது நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. பட் ஆஸ் அடல்ட்ஸ் வந்துட்டு அவர் சர்க்கிள் க்ரோஸ் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே யார் அட்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கணும். அண்ட் இட் ஆல்சோ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். குட் ஃப்ரெண்ட்ஸ் will not keep remaining friends if we don't maintain them. So that is also an important aspect. அதுக்கப்புறம் do not borrow or lend money. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு மணி லெண்ட் பண்ணோன்னா யூஸ்வலி மணியையும் லூஸ் பண்ணிடுவோம், நம்ம லெண்ட் பண்ண ஃப்ரெண்டையும் லூஸ் பண்ணிடுவோம். So do not lend money and do not borrow money. Always be really careful with your purse. Yeah. And always be true to yourself. நம்ம வந்துட்டு the easiest person to lie to is ourselves. நம்ம வந்துட்டு நம்மள்கிட்டயே போய் சொல்லிட்டு வாழ்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் it is not the right thing to do and it will not help us realize our maximum potential. அதனால நம்மள்கிட்டயே லைஃப் பண்ணிக்காம எப்பயுமே we have to be true to ourselves and also generally true to other people, because as an adult நம்மளோட ரெப்யூட்டேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. And as parents, when it comes to your child's education, do not follow the crowd. Okay? Think for yourself. Think about what the market is heading towards, what the world is heading towards, what kind of interests your child is showing, what are their strengths and weaknesses, and then determine a career for them and give them suggestions, rather than blindly saying, become a lawyer or a teacher or a doctor or an engineer. Right? You should let them have the choice, and also you should do your own research rather than following the crowd. The academic pendulum gets stuck between நம்ம வந்து மோஸ்ட்லி இன்ஜினியர் ஆகணும் இல்லாட்டி டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு இதுன்ட்டு எனக்கு தோணுது. சுற்றி இருக்கவங்க செய்கிறது எல்லாத்தையும் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்காம உங்கள் சைல்டுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்தபடி செயல்படுறது நல்லது. உங்கள் சைல்டோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணுறதும் மிச்சவங்க வந்து அவங்கள எப்படி நடத்துவாங்க அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கும் நீங்கள் தான் ரோல் மாடலாக இருப்பீங்க.
நீங்க எப்படி உங்க சைல்டை நடத்துறீங்களோ அந்த மாதிரிதான் அவங்க வந்துட்டு அவங்களோட பார்ட்னரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள நடத்துறதுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி தான் வச்சுதான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். அதனால அவங்க உங்க சைல்டை வந்து மிச்சவங்க எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க நடத்தணும் அவங்கள. இஃப் யூ ஆர் கண்ட்ரோலிங் தே வில் லுக் ஃபார் சம்மன் ஹூ வில் கண்ட்ரோல் தம். அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துட்டு உங்க சைல்டுக்கு வந்துடும். அதனால யூ ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல் about how you treat your child. And as an extension of this, நீங்க வந்து மிச்சவங்களுக்கு முன்னாடி உங்க சைல்டு வந்துட்டு இன்னொரு சைல்டு கூட கம்பேர் பண்றதோ இல்ல அவங்கள வந்துட்டு பப்ளிக்கலி ஸ்கோல் பண்றதோ இல்ல டீக்ரேட் பண்றதோ நீ ஒன்னுத்துக்கும் லாய்க் இல்லைன்னு சொல்றதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க சைல்டு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே வந்துருவாங்க. அதனால அதை செய்யாம பிரைவேட்டா திட்டணும், அவங்கள வந்துட்டு பப்ளிக்கலா ப்ரைஸ் பண்ணணும், அவங்க கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும், அவங்கள வந்துட்டு எப்படி மிச்சவங்க நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க நடத்தணும் முதல். அப்புறம் டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு சைல்டுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்களுக்கு இது வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இது வந்து இதனால இப்படி அப்படின்ட்டு நம்ம இப்போதைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதை வந்துட்டு ஒருத்தர் இப்படி சொல்லி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் இப்படி சொல்றாரு, நீங்க வந்துட்டு இது ரெண்டுல எது கரெக்ட்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும், அவங்களே சிந்திக்க வைக்கணும். நீங்க வந்துட்டு உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு கொடுக்காம அவங்க வந்துட்டு எப்படி யோசிக்கிறது அப்படின்னு கத்துக் கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. உதாரணமா ஒரு சைல்டுக்கு வந்துட்டு ஒரு லெசன் இருக்கு, ஒரு மாரல் சயின்ஸ் லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு கருத்து வருது, இந்த இது வுட்கட்டர் வந்துட்டு ஆக்ஸ்ல இருந்து இந்த பிரான்ஸ் இது உள்ள விழுந்துரும், அப்புறம் அயன் ஆக்ஸ் ஹெட் வந்துட்டு உள்ள விழுந்துரும். அப்புறம் அந்த ரிவரோட ஸ்பிரிட் வந்து கேட்கும்போது அவன் வந்து கோல்டு வந்து எடுத்து கொடுக்கும்போது இதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இது எந்த இல்ல என்னோடது வந்து அயன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பிரான்ஸ் எடுத்துட்டு வந்து கேட்கும்போது இதுவும் இல்லை எந்த அயன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்லி கொடுக்குது அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லி கொடுத்து அதுதான் மாரல் அப்படின்ட்டு அதுல சொன்னீங்கன்னா சில்ட்ரன் வந்துட்டு திங்க் பண்ற கெப்பாசிட்டி வந்துட்டு லூஸ் பண்ணிடுவாங்க. சில்ட்ரன்ட்ட வந்துட்டு நீங்க கேட்கணும், இவன் ஏன் இப்படி பண்ணா, இதை பண்ணதுனால அவனுக்கு இப்படி பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இந்த தடவை, ஆனா இவன் வேற என்ன பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருந்தா அவன் கரெக்டா பண்ணானா இல்ல தப்பா பண்ணானா அப்படின்னு எது கரெக்ட் எது தப்புன்னு அவங்களே சிந்திச்சு ஒரு ஆன்சருக்கு வர்றது வந்து அவங்கள்ட்ட நீங்க சொல்லி வர ஆன்சரோட கூட நாளைக்கு வந்துட்டு மனசுலயே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கெட் தெம் டு டெல் யூ தி ஆன்சர் rather than giving it. அப்புறம் இன்னொன்று வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடென்ஸை வந்துட்டு பில்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ சைல்டு வந்துட்டு நிறைய சில்ட்ரனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இது இருக்கும், செல்ஃப் லிமிட்ஸ் அண்ட் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் இதா யோசிப்பாங்க, அவங்க வந்துட்டு செய்யறது சரியில்லை அப்படின்ட்டு. பிகாஸ் தே ஆர் அன்ஃபார்ம் பீப்புள் அண்ட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது, திடன் இருக்காது. அப்போ வந்து யூ கேன் டூ திஸ் அப்படின்ட்டு அவங்கள மோட்டிவேட் பண்றது, அவங்க வந்துட்டு சின்ன சின்னதா எடுக்கிற முயற்சிகள்ல வந்துட்டு ப்ரைஸ் பண்றது வந்துட்டு ஒரு டீச்சரோட இம்பார்ட்டன்ட் திங். இதே இதுல வந்துட்டு இன்னும் சொல்ல போனா முயற்சிகளை வந்துட்டு எப்பயுமே ப்ரைஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப நல்லா வரைஞ்சா அவன் ரொம்ப நல்லா வரையிறியே அப்படின்ட்டு அவனை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ டீடைல்டா இவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை வரைஞ்சிருக்க அப்படின்ட்டு அந்த எஃபர்ட்டை ப்ரைஸ் பண்ணணும். இப்போ ஒரு மேத்ஸ் செம்ம வந்துட்டு உனக்கு கணக்கு ரொம்ப நல்லா வருது, நீ இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு ஒருத்தனை வந்துட்டு சொல்லக்கூடாது. நீ வந்து இவ்வளோ ட்ரை பண்ணி இந்த இதை வந்துட்டு நல்லா செஞ்சிருக்க அப்படின்ட்டு அந்த முயற்சியை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து கஷ்டமான கணக்கு கொடுத்தா
ஐயோ இதை நம்ம சால்வ் பண்ண முடியலன்னா நம்ம இன்டெலிஜென்ட் இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அவன் வந்து ட்ரையே பண்ண மாட்டான். சின்ன சமையை சால்வ் பண்ணி அவன் அந்த பிரைஸை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதனால முயற்சியை வந்துட்டு நீங்க வந்து ரிவார்ட் பண்ணணும் இல்லையா, டேலண்ட்டையோ இன்டெலிஜென்ஸையோ பண்ணக்கூடாது. ஸோ அது பண்ணி தான் எனக்கு வந்துட்டு இதாக இருக்குன்ட்டு நான் நினைச்சேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு அட்வைஸாக கொடுக்குறேன். அப்புறம் லீடர்ஸ் வந்துட்டு எப்பயுமே sell your talents to the highest bidder. ஓகே, அது வந்துட்டு எக்கனாமியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். யார் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே கூட பலன் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து வியாபாரம் செய்யணும். ஆனா நம்மளோட ஹார்ட் அண்ட் சோலை வந்துட்டு யார்ட்டையும் வைக்கக்கூடாது. நம்மளோட பிரின்சிபல்ஸ் வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. டேலண்ட்ஸை எவ்வளோ நாளும் நம்ம வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீடர்கிட்ட கொடுத்தாலும் இஃப் இட் கம்ஸ் வித் அ கொரோலரி ஆஃப் டூயிங் சம்திங் borderline gray or even illegal, don't go for it. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா as a leader you will lose face and eventually you will be brought down. So there can be any amount of price that can be given for your talent, but there can be no price on your heart and soul and your principles. Never compromise them. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு don't compare yourself to others. I mean, from a strategical viewpoint, as much as you can compare yourself and change your strategy and things like that. But so as long as you focus on your own business, நீங்க வந்துட்டு உங்களோட வேலையில வந்துட்டு எவ்வளவு கவனமா எவ்வளவு நல்லா செஞ்சீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் எப்பயுமே கொடுத்துரும். நீங்க வந்து மிச்சவங்க வந்துட்டு இப்படி செய்யறாங்களே அதை நம்ம செஞ்சு பார்ப்போம், இல்ல இவன் வந்துட்டு இப்படி செஞ்சு இவனுக்கு இப்படி கிடைக்குது அதனால அதை செஞ்சு பார்ப்போட்டு நீங்க வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வேலையில வந்து கோட்டை விட்டுருவீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால நீங்க செய்யறது வந்துட்டு பெர்ஃபெக்டா செஞ்சு அதுல இருந்து வர பலனை வந்துட்டு எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து ஜெயிக்கும் போது எவ்வளவு நல்லா ஜெயிச்சு அந்த ஜெயிக்கிறது வந்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தெரியற அளவுக்கு எப்படி தோக்கணும்னு கத்துக்கணும். ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய அனுபவங்கள் இருக்கும், சிலதை ஜெயிப்போம் சிலதை தோப்போம். அப்போ வந்துட்டு எப்படி தோக்கணும், தோத்ததுக்கு அப்புறம் சரி எந்த அளவுக்கு அது மேல கண்ணீர் சிந்தலாம், அதுக்கப்புறம் எப்படி திருப்பி எந்திரிச்சு வரலாம் அப்படிங்கிறது வந்து தெரியணும். எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தான் நம்ம இப்ப இருக்க எஜுகேஷனல் சிஸ்டம்ல நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஆனா எப்படி தோக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காம்படிஷன்ல வந்துட்டு நம்ம ஜெயிச்சோம்னா தோத்தவன்ட்டு போய் கை கொடுக்கணும் அப்படின்னு அதுவும் இருக்கு. தோத்து போனாலும் ஜெயிச்சவன்ட்டு வந்து நீ இந்த தடவை ஜெயிச்ச நான் அடுத்த தடவை பண்ணுவேன் அப்படின்ட்டு போய் திருப்பி ட்ரெயின் பண்ணி வரவன் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க. தோத்து போகும்போது எப்படி மிச்சவங்களை ரிஷோர் பண்ணி இந்த தடவை தோத்தோம் அடுத்த தடவை நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்றது அப்படின்னு அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த இன்டர்வியூ 3-4 hours எடுத்துருவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. நான் பேசுறத வந்துட்டு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு நிறைய யோசிப்பேன், ஆனா யூஸ்வலா அதை வந்துட்டு வாய்ஸ் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா அதை வந்துட்டு சொல்லாம இருப்பேன். நான் வந்துட்டு எப்படி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு மிச்சவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனா இப்ப வந்துட்டு அதை பத்தி பேசுறது இதை வந்துட்டு கிரானிக்கல் பண்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னோட தாட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். அப்ப வந்துட்டு நான் இந்த இதை திருப்பி கேட்டு இப்படி நான் ஏன் யோசிச்சேன் அப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன மாறி இருக்கு, அது மாற்றம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால ரொம்ப நன்றி இந்த உங்க டைமை வந்துட்டு என்கிட்ட கொடுத்து என்னோட தாட்ஸை வந்துட்டு நீங்க கேட்கறதுக்காக. நீங்க வந்துட்டு இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ட்டும் எனக்கு தெரியப்படுத்தினா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.